இட்லி கடை திரைப்படத்தின் 14வது நாள் வசூல். தமிழ்நாட்டில் 14வது நாளாக 1,66,00,000 ரூபாயும் 14 நாளில் மொத்தமாக 51 கோடி ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 14வது நாளாக 2 லட்ச ரூபாயும் 14 நாளில் மொத்தமாக 1,89,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 14வது நாளாக 7 லட்ச ரூபாயும் 14 நாளில் மொத்தமாக 5,07,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 14வது நாளாக 17 லட்ச ரூபாயும் 14 நாளில் மொத்தமாக 5,64,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 14வது நாளாக 4 லட்ச ரூபாயும் 14 நாளில் மொத்தமாக 1,17,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 14வது நாளாக 52 லட்ச ரூபாயும் 14 நாளில் மொத்தமாக 8,88,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் இட்லி கடை திரைப்படம் 14வது நாளாக 73,65,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. காந்தாரா சாப்டர் 1 திரைப்படத்தின் 13வது நாள் வசூல். தமிழ்நாட்டில் 13வது நாளாக 3,26,00,000 ரூபாயும் 13 நாளில் மொத்தமாக 52,27,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 13வது நாளாக 2,40,00,000 ரூபாயும் 13 நாளில் மொத்தமாக 43,97,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 13வது நாளாக 4,86,00,000 ரூபாயும் 13 நாளில் மொத்தமாக 105,62,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 13வது நாளாக 9,65,00,000 ரூபாயும் 13 நாளில் மொத்தமாக 181,14,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 13வது நாளாக 5,12,00,000 ரூபாயும் 13 நாளில் மொத்தமாக 156,41,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 13வது நாளாக 3,20,00,000 ரூபாயும் 13 நாளில் மொத்தமாக 55,11,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் காந்தாரா திரைப்படம் 13வது நாளாக 594,52,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு.